இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். மட்டன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துருக்கேன். இந்த ஆட்டுக்கறி வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். கழுவி சுத்தம் செஞ்சு கொஞ்சம் போல் தண்ணி வச்சு இது வந்து நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ வறுவல் ரெடி ஆகிறதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். அரை கிலோ மட்டன் வந்து குக்கரில் போட்டுக்கிறோம். தண்ணி சிறிதளவு ஊற்றினா போதும். ஒரு 4 விசில் வரந்தட்டி மூடி வச்சுருவோம். நல்லா வேகணும் கறி. இப்போ வந்து வறுவல் ரெடியாக இருக்குது. மட்டன் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ மட்டன் வறுவலுக்கு வந்து பூடு ஒரு பெரிய பல் ஒரு 3 பூடு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி இந்த அளவுக்கு 25 கிராம் இருக்கும். பல்லாரி ஒரு பல்லாரி வந்து ரொம்ப போடக்கூடாது. ஒரு பல்லாரில் பாதி. தக்காளி 1 போட்டால் போதும். ரொம்ப போட்டால் புளிச்சடிக்கும். அதனால் 1 இந்த பழம் போதும். மல்லி இலை, கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 100 கிராம். இது என்ன செய்யணும்னா பூடு, இஞ்சி, தக்காளி, வெங்காயத்தை எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நான் சொன்னது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் ஒரு 100 கிராமு, தக்காளி சிறிதளவு, இஞ்சி சிறிதளவு, பூடு ஒரு 3 பூண்டு உரித்து சுத்தம் செஞ்சு இதை பூரா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். வந்து கோல்டு வின்னர் வந்து ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குதோ அதை சேர்த்துக்குங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு, உளுந்தம்பருப்பு சிறிதளவு வெடிக்கட்டும். பொடி பல்லாரி ஒரு பல்லாரியில் பாதி போதும். இதை அப்படியே நீல வகைகள் நறுக்கி இதை வதக்கிடுவோம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் போட்டால் போதும். இன்னும் மேந்து வர்ற அளவு வதக்கினா போதும். வீட்டில் தயாரான மசால் பொடி, மட்டன் மசாலா ஒரு இது கூட வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். வதக்கினது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறோம். ரெண்டு விசில் விட்டுருவோம். வந்து குக்கரை வந்து விசில் எல்லாம் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படியே மல்லி இலையை வந்து மேலாப்பில் அப்படியே தூக்கி விட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுருவோம்.
2 விசில் விடுவோம். மட்டன் கிரேவி குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவை சந்திப்போம்.